அப்போதெல்லாம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்களுடைய போராட்டத்திற்கு, விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு தானாக முன் வந்து போராட்டத்தில் பங்கு பெறுவது மட்டும் இல்லாமல் விரைவிலே கழக ஆட்சி மலரும், வந்த உடனடியாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லுவார். ஆனால் என்றைக்கு இவர் முதல் அமைச்சராக ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அன்றைய நாள் முதல் எந்த ஒரு கோரிக்கையையும் செவிமடுத்து கேட்பதில்லை. ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ஹிமாச்சலில் புதிய பென்ஷன் ரத்து பண்ணியிருக்காங்க. இன்று வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறையில் இருக்குங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நன்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் தொடர்ந்து மௌனமாக இருக்கார். 72 மணி நேரம் உண்ணாவிரதம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு 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 கடினமான செயல் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கடினமான செயலை மனதில் ஏந்தி தான் இந்த சிபிஎஸ் இயக்கமானது அரசு ஊழியருக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படியாவது இந்த சிபிஎஸ்ஐ ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற்று வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்று 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களை எத்தனை முறை ஏமாற்றினாலும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவதாக கருதி கொண்டு மீண்டும் எங்களை ஏமாற்று வேலையே தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை 79வது போராட்டம் முடிஞ்சு இது 80வது போராட்டமாக 72 மணி நேரம் உயிரை பணயம் வைத்து இந்த சென்னை எழிலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி துளிக்கூட தமிழக அரசுக்கு எண்ணங்கள் இல்லை. அந்த 3க்குள்ளே இன்னைய வரைக்கும் என்ன அறிக்கை சிபிஎஸ் கொடுத்துருக்கு தெள்ள தெளிவாக இன்றைய வரைக்கும் அறிக்கை வெளியிடலை. இப்போ திரும்பவும் ஒரு அரசு ஊழியர்களை ஏமாற்ற ஒரு மாற்று வேலை. எதிர்கட்சி தலைவராகவே நாங்கள் சீட்டில் உட்காந்து வச்சு அழகு பார்ப்போம். அதில் எந்த மாற்றமும் இனி வருங்காலங்களில் இல்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியைத்தான் அடைவார்கள் என்பதை சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முதல் மாநிலம் சொல்லிட்டு பெருமை பிடித்துக்கிறாரு. அதே மாதிரியே எங்கள் பழைய பென்ஷனை எங்களுக்கு கொடுத்து அதுலேயும் கூட நீங்கள் முதல் மாநிலமாக இந்த தமிழக அரசை கொண்டு வாங்க. அதுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது இப்போ வேண்டுகோள் எங்களுக்கு தேவை பழைய ஓய்வு திட்டம் மட்டும்தான். மருத்துவமனையில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக குணமடைஞ்சு எங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி 3 நாளாக பட்டினி போரில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பாக சாகிற முடிவு தான் குடும்பத்தோடு நாங்கள் எடுக்கணும். இதுக்கு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்கணும். ஸோ இனிமேல் இவர் கொடுக்குற வாய்மொழி வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு ஜியோ போடணும். பழைய சிபிஎஸ் ஒழிச்சு ரத்து செஞ்சு பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு ஜியோ வந்தால் மட்டும்தான் இவரை நம்புவோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மிகவும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த காலங்களைப் போல திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்போம் என்று அதை நம்ப வச்சு எங்களை ஏமாற்றிட்டீங்க. இது மிகப்பெரிய துரோகம் இல்லை. பணிக்குழு சட்டத்துக்குள் வரக்கூடிய தொழிலாளி யாராக இருந்தாலும் ஓய்வு பெற்றாலோ இறந்தாலோ அவரை பணி நீக்கம் செய்தாலோ அவர் வேலை பார்த்த காலத்துக்கு பணிக்குடை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் பணிக்குடை சட்டத்தை 22 ஆண்டுகளாக அமல்படுத்த மறுத்து வருகிறது. சட்டவிரோதமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம். இப்போ போட்டிருக்க அலுவலர்கள் என்பது ஒரு ஏமாற்று வேலை. வார்த்தை ஜாலத்தில் ஏமாற்றி விடலாம் என்று இருமா போட்டிருக்கார்கள். வார்த்தை ஜாலத்தில் நாங்கள் ஏமாறக்கூடிய நபர்கள் இல்லை. அதுபோன்று சங்க தலைவர்களை சரி கட்டிவிட்டால் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்யாமல் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் தலைவர்கள் நம்பி இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இல்லை. ஊழியர்கள் நம்பிய ஆசிரியர்கள் நம்பி இருக்கிறோம். எந்த சமரசத்துக்கும் எந்த ஏமாற்று வேலைக்கும் இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஈல்டாகாது. நாங்கள் திட்டமிட்டபடி ரத்து செய்வதை இந்த போராட்டம் தொடரும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு அவர்களுடைய தேர்தல் கால வாக்குறுதி எண் 309 மிக தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு 50 மாதம் நிறைவேற்ற நிலையில் கூட புதிய பென்ஷனை ரத்து செய்யாமல் அதற்கென தனியாக ஒரு அலுவலர் குழுவை போடுவேன் என்று சொல்லி அரசு ஊழியர்களை, ஆசிரியர்களை ஏமாற்றி வருகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கண்டித்தும் சிபிஎஸ் ஒழிப்புமானது கடந்த 5 ஆண்டு காலத்தில் 80க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கு. இன்றைக்கு சென்னையில் 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டம் என்பது 3வது நாளாக தொடர்ந்து வருகின்ற வேளையில் தமிழ்நாட்டினோட முதலமைச்சருக்கு சிபிஎஸ் ஒழிப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் சொன்ன தேர்தல் கால வாக்குறுதிப்படி புதிய பென்ஷனை ரத்து செய்து பழைய ஓய்வு நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரே ஒற்றை கோரிக்கை. இதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு உண்ணாவிரத்தில் ஈடுபட்டிருக்காங்க.
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இனி வருகின்ற மாதங்கள்லையாவது இந்த திட்டத்தை புதிய சிபிஎஸ் ரத்து பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி ரத்து பண்ணாத சூழ்நிலையில் நாங்கள் அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் மட்டுமல்லாது மற்ற அமைப்புகள், அரசு ஊழியர், ஆசிரியர் அமைப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம்னு தெரிவிச்சுக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக இந்த திட்டத்தை புதிய பென்ஷன் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள், ஊழியர்களுடைய போராட்டத்திற்கு, விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு தானாக முன் வந்து போராட்டத்தில் பங்கு பெறுவது மட்டும் இல்லாமல் விரைவிலே கழக ஆட்சி மலரும், வந்தவுடனடியாக அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லுவார். ஆனால் என்றைக்கு இவர் முதலமைச்சராக ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அன்றைய நாள் முதல் எந்த ஒரு கோரிக்கையையும் செவிமடுத்து கேட்பதில்லை. இன்று 3வது நாள் தமிழ்நாட்டினுடைய துறை அமைச்சர்களோ, நிதி அமைச்சரோ இல்லை நிதித்துறை சார்ந்த அலுவலர்களோ கூட இது வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காம தான் இருக்கிறாங்க. வாக்குறுதி தரேன் உங்களுக்கு. அதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் 309வது வாக்குறுதியாக இடம்பெற்றிருப்பது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பதுதான். காலக்கெடு சொல்லலை. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி அலுவலர் குழுவை போடுவது என்பது எங்களை ஏமாற்றுகின்ற வேலை. ஏன்னு கேட்டோம்னா 2016 நடைபெற்ற போராட்டத்தின் போது அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான சாந்தா சீலா நாயர் தலைமையில் ஒரு அலுவலர் குழுவை போட்டாங்க. அந்த அலுவலர் குழுவானது பணியை முடிக்காமலேயே அம்மையாருடைய மறைவுக்கு பின்பாக அவங்க ரிசைன்மெண்ட் போன பின்னாடி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டிஎஸ் ஸ்ரீதர் அவர் வந்தாங்க. அவர் அறிக்கையை தயார் பண்ணி கடந்த 27/11/2018 அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கையினுடைய நிலவரம் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய 7 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த அறிக்கை இன்னை வரைக்கும் தெரியாத நிலையில் மீண்டும் குழுவை போடுவது என்பது ஏமாற்று வேலை. அவருடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து குழு போட்டு பரிசீலனை பண்ணி செய்வோம்னு சொல்லலை. இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ஹிமாச்சலில் புதிய பென்ஷன் ரத்து பண்ணியிருக்காங்க. இன்று வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறையில் இருக்குங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நன்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் தொடர்ந்து மௌனமாக இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற தேர்தலிலே வாக்குறுதி அளித்தார்கள். 4.5 ஆண்டுகளாக அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பதற்காகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை 72 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். புதிய ஓய்வு திட்டத்தின் பாதிப்பு என்பது இன்றைக்கி பணியில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியரை விட இந்த திட்டத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர்கள் இன்றைக்கி கடுமையான பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் புதிய ஓய்வு திட்டத்திலே ஓய்வு பெறக்கூடிய அரசூழியர் நேற்று வரை சென்ற மாதம் வரை ஊதியம் வாங்கியிருப்பார். இந்த மாதத்தில் அவருக்கு ஊதியம் கிடையாது, பென்ஷனும் கிடையாது, பணிக்குடையும் கிடையாது. ஒரு நிர்கதியாக அந்த ஊழியர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இன்றைய தினம் தினக்கூலியாக ஹோட்டலில், ஜவுளி கடையில், இன்னும் பிற நிறுவனங்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செக்யூரிட்டியாக கூட இன்றைக்கி பலர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்று புதிய ஓய்வு திட்டத்திலே பணிபுரியும் பொழுது அந்த அரசு ஊழியர் தன்னுடைய குழந்தைகளை உயர்ந்த கல்வி பள்ளிக்கூடங்களில் சேர்க்க வேண்டும், ஆங்கில மொழி முகத்தில் உயர்ந்த பள்ளிக்கூடம் சேர்ப்பார். ஆண்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்த்திருப்பார். அதுபோன்று படிக்கும்போது, வேலை பார்க்கும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் லோன் வாங்கி வீடு கட்டியிருப்பார். ஆனால் திடீரென்று அரசு பணியிலிருந்து அவர் மரணமடைந்த பின்பு அந்த குழந்தைகள் படிப்பதற்கு கூட அந்த ஃபீஸ் கட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அந்த படிப்பு என்பது நிறுத்தப்பட்டு பட வேண்டிய அவல நிலைமை இன்றைக்கி இருந்திருக்குது. அதுபோன்று கெட்ட வீடு லோன் போக பல வெளிக்கடன் வாங்கியிருப்பார். அந்த கடனையை அடைக்க முடியாமல் இன்றைக்கி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை தமிழகத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது. 2003ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் நிலைமை. இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டம் என்பது வேறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டம் என்பது வேறு. இந்திய நாடு முழுக்க இருக்கக்கூடிய புதிய ஓய்வு திட்டத்தை பொறுத்தவரை மத்திய அரசாக இருக்கட்டும், பிற மாநில அரசாங்கம் இருக்கட்டும், அந்த மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றால் அவர்கள் சேமித்து வைத்திருக்க தொகையிலிருந்து ஒரு 60%
பிஎஃப்ஆர்டியை கேஷாக கொடுத்துருவாங்க. 40% ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்டை ஓய்வூதியமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு பெற்றால் பணிக்குறை உண்டு, அவர்கள் இறந்தால் குடும்ப ஓய்வூதியம் உண்டு. ஆனால் தமிழகத்தில் இங்கே பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் இல்லை, பணிக்குறை இல்லை, குடும்ப ஓய்வூதியம் இல்லை. புதிய ஓய்வூதிய சட்டம் என்பது வேறு, பணிக்குறை சட்டம் என்பது வேறு. பணிக்குறை சட்டப்படி அந்த பணிக்குறை சட்டத்துக்குள் வரக்கூடிய தொழிலாளி யாராக இருந்தாலும் ஓய்வு பெற்றாலோ இறந்தாலோ அவரை பணி நீக்கம் செய்தாலோ அவர் வேலை பார்த்த காலத்துக்கு பணிக்குறை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசாங்கம் பணிக்குறை சட்டத்தை 22 ஆண்டுகளாக அமல்படுத்த மறுத்து வருகிறது. சட்டவிரோதமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டி காமிக்கிறோம். அப்போ இன்றைக்கி இந்த பணிக்குறை இல்லை. அப்போ இந்திய நாட்டில் பணிபுரியக்கூடிய தமிழக அரசு ஊழியர்கள் தனி தீவாக இருக்கிறோம். ஒரு 22 ஆண்டுகளாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடிட்டு இருக்கோம். தமிழகத்தில் தமிழக முதலமைச்சர் 2021 சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி வச்சாங்க, இன்றைக்கி நிறைவேற்றலை. 21க்கு பின்னால் இந்தியாவில் ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், இமாச்சல் 4 மாநிலத்தில் ரத்து பண்ணிட்டாங்க. மேற்கு வங்காளத்தில் 22 வருஷமாக கிடையாது. தமிழகத்தை விட நிதி நிலைமையில், தொழில் வளர்ச்சியில் இது பின்னுக்கு இருக்கக்கூடிய 4 மாநிலம் ரத்து செய்திருக்கார்கள். இன்னும் பலர் சொல்கிறாங்க புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்தால் அரசினுடைய நிதிச்சுமை கூடும் என்பது அது ஒரு தவறான பொய்யான கூற்று. ஏன்னா இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற பொழுது அனைவருக்கும் அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம் கிடையாது. ஒரு பகுதி ஊழியருக்கு தான் ஓய்வூதியம் கொடுத்தாங்க, பெரும்பகுதி ஊழியருக்கு ஓய்வூதியம் கிடையாது. ப்ராடம் மட்டும் தான் உண்டு. அரசாங்கம் 12%, நாங்கள் 12% போடுவோம். ஒரு கட்டத்தில் அரசாங்கம் யோசிக்கிறாங்க, மாதம் 12% போடுறதுக்கு பதிலாக ஓய்வு பெற்ற பின்பு அவர் 60 வயசில் ஓய்வு பெற்றால் 60 வயசுக்கு பின்னால் மாதம் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு அது செலவு குறைவு என்று கணக்கிட்டு தான் அந்த பிஎஃப்பை தான் பென்ஷனாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி புதிய ஓய்வு திட்டம் என்ற பேரில் பழைய பென்ஷனுக்கு மாற்றாக பழைய பிஎஃப்பை தான் இன்றைக்கி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. புதிய ஓய்வு திட்டமாக கன்வெர்ட் பண்ணி அரசுக்கு நிதிச்சுவை கூட. அப்போ தமிழக அரசாங்கம் இதை ரத்து பண்ணுறதால் தமிழக அரசாங்கத்துக்கு எவ்விதமான நிதிச்சுமையும் கிடையாது. தமிழக அரசாங்கம் ரத்து பண்ணணும். அப்படி ரத்து செய்யவில்லைன்னு சொன்னால் ஒரு வலிமையான போராட்டத்தை நடத்துவதை தவிர்க்க முடியாது. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் பலகட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். 26 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தமிழக அரசாங்கம் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்யணும்னு சொன்னால் இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு நாள் வேலை தற்செயல் போராட்டம், மறியல் போராட்டம், சென்னையில் பேரணி, ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு, காலவரையற்ற வேலைநிறுத்தம் என்று பலகட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தினுடைய பொய்யான வாக்குறுதியை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இப்போ போட்டிருக்க அலுவலர்கள் என்பது ஒரு ஏமாற்று வேலை. நாங்கள் நம்ப தயார். அலுவலர்களை திரும்ப பெற்று உடனடியாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துவது என்பது நாங்கள் எடுத்த உடனே ஒரு போராட்டத்துக்கு போகிறதில்ல. அரசாங்கத்திடம் கோரிக்கையை கொண்டு கொடுக்குறோம், முறையீடு கொடுக்குறோம், பேசுகிறோம். கோரிக்கை நிறைவேறவே இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக போராடுவது, அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு போராடுவது தவிர்க்க இயலாது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் போராடுவது தவிர்க்க இயலாது. அந்த அடிப்படையில் நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விடியல் அரசாங்கம் இருமாப்போடு இருக்கிறது. நாங்கள் இந்த அரசு ஊழியர்களை நாங்கள் வார்த்தை ஜாலத்தில் ஏமாற்றி விடலாம் என்று இருமாப்போடு இருக்கார்கள். வார்த்தை ஜாலத்தில் நாங்கள் ஏமாறக்கூடிய நபர்கள் இல்லை. அதுபோன்று சங்கத் தலைவர்களை சரி கட்டிவிட்டால் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்யாமல் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் தலைவர்கள் நம்பி இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இல்லை. ஊழியர்கள் நம்பிய ஆசிரியர்கள் நம்பி இருக்கிறோம். எந்த சமரசத்துக்கும் எந்த ஏமாற்று வேலைக்கும் இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் ஈல்டாகாது. நாங்கள் திட்டமிட்டபடி ரத்து செய்வரை இந்த போராட்டம் தொடரும். பலவீனமான காலகட்டத்தில் பலமாக போராடினால் கோரிக்கை வெல்ல முடியும் என்பது எங்களுக்கு கடந்த கால தொழிற்சங்க அனுபவம். அது 2004 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2006 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2011 சட்டமன்ற தேர்தலாக இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் வலிமையான போராட்டங்களை நடத்தி உரிமைகளை பெற்றிருக்கிறோம். 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் ஒரு 10 நாள் வேலைநிறுத்தம் தமிழகத்தில் நடந்தது. அந்த 10 நாள் வேலைநிறுத்தத்தால் சிபிஎஸ்
ஊழியர்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் என்பதை பெற்றோம். அதுபோன்று சிபிஎஸ்ஐ ரத்து செய்வதற்கு அன்றைய முதலமைச்சர் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்தார்கள். அப்போது 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் போராடி அதையெல்லாம் பெற்றிருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை நடத்தி சிபிஎஸ்ஐ உறுதியாக ரத்து செய்ய வைப்போம். சிபிஎஸ்ஐ ரத்து செய்யாமல் இந்த ஆட்சி தேர்தலை சந்திக்க முடியாது என்ற நிலைமையை அரசு ஆசிரியர்கள் உருவாக்குவோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தற்போதைய முதல்வர் எப்போதெல்லாம் போராட்டங்கள் வெடிக்கின்றதோ அங்கேயெல்லாம் சென்று தன்னை நிலைநிறுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையானதை செய்து தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதே போன்று கடந்த 2021 மிகப்பெரிய ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடந்தது. அப்போராட்டத்தில் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் தற்போதைய முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அதிமுக ஆட்சியானது அரசு ஊழியர்களுக்கு எதுவும் செய்யாது, திராவிட திமுக ஆட்சி வரும் எலெக்ஷனில் வந்தோன்னே உங்களுக்கு நான் இந்த சிபிஎஸ்ஸை ரத்து பண்ணுற முதல் சைனை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர்கிட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு, அதே வாக்குறுதியை 2021 தேர்தல் அறிக்கையில் 309வது வரிசையில் அவர் அறிவிச்சிருந்தார். ஆனால் அதே மாதிரி நாங்களும் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி சிஎம்மாக பொறுப்பேற்ற பிறகு முதல் கையெழுத்தாக இந்த சிபிஎஸ் ரத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசு ஊழியர் மத்தியில் எதிர்பார்த்த நிலையில் அவர் அதை செய்யலை. அதுக்கப்புறம் பல நெருக்கடிகள், பல போராட்டங்கள் சிபிஎஸ் இயக்கம் மூலியமாகவும் பல அரசு ஊழியர்களும் கலந்து கொண்டு இயக்க நடவடிக்கை நடத்த பிறகு அவர் ஒரு குழுவை ஒன்று போட்டு அந்த குழு மூலியமாக குழுவோட அறிக்கை பெற்று நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்களை என்னது ஒரு பொய்யா ஏமாற்று வேலையை செஞ்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த போடப்பட்ட குழுவானது அதுக்கு அலுவலகம் இல்லை. அந்த தலைவர்கள் எங்களோட அரசு ஊழியர்களோட தலைவரையோ ஆசிரியர்களோட தலைவரையோ இதுவரைக்கும் கலந்து கொண்டு பேசலை. அதை நாங்கள் ஆர்டிஐயில் எங்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் கூப்பிட்டு உங்கள் அலுவலகம் எங்கே இருக்குது, இதுக்கான ஃபோன் நம்பர் என்ன, இதுக்கு தகவல் எப்படி கொடுக்கறது அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் போடப்படலை அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் அங்கேருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த செப்டம்பர் மாதம் எதிர்பார்க்குறோம் அந்த குழுவோட அறிக்கை அப்படிங்கும்போது எந்த டேட்டாவுமே இது வரைக்கும் கலெக்ட் பண்ணாத எந்த அலுவலக ஒர்க்குமே நடக்காத ஒரு விஷயத்தில் எப்படி அவங்க செப்டம்பர் மாதம் அறிக்கை கொடுப்பாங்கங்கிறது தெரியல. அதை நம்பி அரசு ஊழியர்களும் சிபிஎஸ் இயக்கமும் ஆசிரியர்களும் காத்துட்ருக்கோம் அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி இவங்க செய்வாங்களான்னு. அதில் நம்பிக்கை இல்லாத பேரில் தான் இன்று நாங்கள் பல கட்ட போராட்டம் சிபிஎஸ் இயக்கம் கடந்த 2021 இதுவரை 80 கட்ட போராட்டங்கள் 80வது போராட்டமாக இந்த மாநில தலைநகரத்திலே 72 மணி நேர உண்ணாவிரதத்தை ஏற்படுத்தி அதில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உண்ணாவிரதத்திலும் கூட தற்போது அரசு தரப்பிலிருந்தோ இல்லை நிதித்துறை அமைச்சரிடமிருந்தோ இல்லை துணை முதல்வரிடமிருந்தோ எங்களுக்கு அழைத்து பேச எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் 72 மணி நேரம் உண்ணாவிரதம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு 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 கடினமான செயல் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கடினமான செயலை மனதில் ஏந்தி தான் இந்த சிபிஎஸ் இயக்கமானது அரசு ஊழியருக்கும் ஆசிரியர்களுக்கும் எப்படியாவது இந்த சிபிஎஸ்ஸை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை பெற்று வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இன்று 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தொடர்ந்து 72 மணி நேரம் உண்ணாவிரத்தில் ஈடுபட்டுருக்காங்க. தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எங்களை எத்தனை முறை ஏமாற்றினாலும் அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவதாக கருதி கொண்டு மீண்டும் எங்களை ஏமாற்று வேலையே தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் இப்போ தேர்தல் வாக்குறுதியாக 2021 என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தோடனே பழைய பென்ஷன் திட்டத்தை ஒழிச்சிட்டு புதிய பென்ஷன் திட்டம் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். கண்டிப்பாக நாங்கள் அவர் எதிர்கட்சியாக நாங்கள் எடப்பாடியார் இருக்கும்போது நாங்கள் ஒரு மீட்டிங்கோ ஒரு கூட்டங்கள் அமைச்சு எங்களோட கோரிக்கைகளை கேட்டால் நாங்கள் எதுக்குமே அவரை அழைப்பதில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது
கண்டிப்பாக நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்காதீங்க, அது நடக்காது, நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே செய்வோம். நான் என்னுடைய அடுத்த ஆட்சி நான் அரசியலுக்கு வந்தோன்னே முதல் கையொப்பம் பழைய ஓய்வு திட்டம்னாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்து தமிழக அரசு 4.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றும் அதை பற்றி ஒரு துளி கூட கவலை இல்லை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பற்றி என்ன சொல்கிறாரு? சொன்னதையும் செஞ்சு சொல்லாதையும் செஞ்சோம், எல்லாமே சொல்லாத செஞ்சார். ஆனால் எதையுமே அரசு ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்குமான தேவைகள் இல்லை. எங்களுடைய மாத சம்பளத்தில் வந்து 3% பிடிச்சி இப்படி வச்சு 80,000 கோடிக்கு மேலே தமிழக அரசு ஏமாற்று வேலை செய்கிறது. இலவசம் என்கின்ற பேரில் யாருக்கு இலவசம் வேண்டும்? கல்வித்துறையில் எல்லாமே தான் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறது. இன்னும் என்ன செய்ய போகிறாங்க? அரசு ஊழியர்களுக்கு வந்து ஆசிரியர்களுக்கும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் எத்தனை 79வது போராட்டம் முடிஞ்சு இது 80வது போராட்டமாக 72 மணி நேரம் உயிரை பணயம் வைத்து இந்த சென்னை எழிலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி துளிக்கூட தமிழக அரசுக்கு எண்ணங்கள் இல்லை. ஆனால் தமிழக முதல்வர் வந்து அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆட்டம் எத்தனை டாக்டர்ஸு எத்தனை பேர் என்ன ஆச்சு எதாச்சு அதை தான் கேட்குறான் எல்லா டாக்டர்ஸும். ஆனால் 72 மணி நேரம் வந்து வாழ்க்கைக்காக அரசு ஊழியர் ஆசிரியர்களோட எதிர்கால வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து திரும்பி பார்க்குறதுக்கு தமிழக அரசுக்கு நேர காலங்களில் இல்லை. ஆனால் இனியும் வந்து இவர்களோட பேச்சுவார்த்தையை வந்து நாங்கள் நம்ப போவதும் இல்லை. ஒரு குழு எதுக்காக? தமிழக முதல்வர் முன்னாள் மறைந்த தமிழக முதல்வர் காலத்திலிருந்து 3 குழு நடந்தாச்சு. அந்த 3 குழு இன்னைய வரைக்கும் என்ன அறிக்கை சிபிஎஸ் கொடுத்துருந்து தெளிவாக இன்றைய வரைக்கும் அறிக்கை வெளியிடலை. அப்போ இப்போ திரும்பவும் வந்து ஒரு அரசு ஊழியர்களை ஏமாற்ற ஒரு மாற்று வேலை என்னென்னா ஒரு 3 நபர் குழு. அந்த 3 நபர் குழு இன்னைய தேதி வரைக்கும் கூடி பேசவே இல்லை. அப்புறம் எப்படி செப்டம்பரில் வந்து ஒரு அறிக்கை அறிவிக்கும்? கண்டிப்பாக அது வந்து அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஏமாற்று வேலை தான். அது இனியும் வந்து இந்த தமிழக அரசு சொன்ன பொய்யான வாக்குறுதி இனி வரும் காலங்களில் நாங்கள் நம்ப போவதில்லை. கண்டிப்பாக அவராக முன்னெடுத்து இந்த சிபிஎஸ்ஸை ஒழித்து எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக எதிர்காலம் நல்லாயிருக்கும். ஆனால் மறுபடியும் அவர் ஏமாற்று வேலை தான் செய்கிறாருங்கிறது எங்களுக்கும் தெரியும். அப்புறம் அவர் எப்படி எங்களை ஏமாற்றுறாரோ திரும்ப எதிர்கட்சி தலைவராகவே நாங்கள் சீட்டில் உட்காந்து வச்சு அழகு பார்ப்போம். அதில் எந்த மாற்றமும் இனி வரும் காலங்களில் இல்லை. அவர் சொல்கிற எந்த உறுதிமொழியும் நாங்கள் ஏற்பதா இல்லை. அடுத்த ஆண்டு வந்துடுவோம், எனக்கு கையெழுத்து போட்டுருங்க, இந்த தடவை ஓட்டு போடுங்க, நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் உங்களை வந்து உங்களுக்காக நான் அப்போ தான் செய்ய முடியும்னாலாம் இனி நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் நம்ப போவதில்லை. எத்தனை முறை வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தமிழக ஊழியர்களை வந்து இதும்பாங்க பணம் இல்லை கஜானாவில் காலையில்னு சொல்கிறான். எல்லா மாவட்டங்களில் எதிர்பார்க்காத மற்ற மாநிலங்கள்லாம் அந்த சிபிஎஸ் வந்து ஒழிச்சிட்டு பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குறாங்க. ஒழுங்குமுறை ஆணையத்தில் வந்து நம்ம தமிழக அரசு இது வரைக்கும் வந்து அது சேரவே இல்லை. அப்படிங்கும்போது அந்த பணங்கள்லாம் இவங்க கையாட வச்சு தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவங்க நினச்சா எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டமே கொடுக்கலாம், அது நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் ஏங்கல்ஸ் வந்து எல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அது ஐஆர்டியில் கேட்டு அவர் போட்டு எல்லா விளக்கமும் கொடுத்து எத்தனை முறை நோட்டீஸ் கொடுக்கறது, எத்தனை அலுவலருக்கு கொடுக்கறது. ஆனால் அந்த தமிழக அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. ஏன்னா நாங்கள் 60 வருஷ காலங்கள் அவங்க செய்கிற பணிகளை வந்து நாங்கள் மக்கள் இடையில கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கணும், அவங்க நல்ல முதலமைச்சர் இந்தியாவிலேங்கிற பேரெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செய்யணும். ஆனால் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்குவதற்கு தமிழக அரசுக்கு மனமில்லை. இன்னும் எத்தனை முறை எங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறார்களோ தெரியல. ஆனால் நாங்கள் இனி வருங்காலங்களில் வந்து அவரோட பேச்சை நம்ப போவதில்லை. இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் மட்டும்தான் நாங்கள் அவர்கிட்ட கேட்குறது. இந்த 3 நாளாக 72 மணி நேரத்துக்கு உண்ணாவிரதம் அவங்கவுங்க சோறு தண்ணியில் 3 நாள் உயிரை பணம் வச்சு பார்த்துட்ருக்காங்க. தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்குறது எங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து அமுல்படுத்துவங்கிறது வாய்மொழியை நீ ஏற்க முடியாது. அரசாணை கண்டிப்பாக இன்னும் 6 மாதங்க தான் இருக்குது, 6 to 8 மாதம் தான் இருக்குது. அரசாணையாக வெளியிடணும். சிபிஎஸ் வந்து ஒழிச்சிட்டு பழைய பென்ஷன் திட்டம் அனைவருக்குன்னு சொல்லி நான் மட்டும்தான் இந்த அரசு ஆசிரியர்கள் நாங்கள் ஏற்படுவோம். இல்லை அவர் பொய்யான வாக்குறுதி மறுபடியும் எங்கள் அரசு ஊழியர்கள் ஏமாத்துறாருன்னு தெரியும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் மாநில பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிற ராஜா தோழர் அவரே சொல்லியிருக்காரு, இல்லை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த 3 நபர் குழுங்கிறத ஒரு அமைச்சு ஒரு கண் துடைப்புக்காக சொன்னேன்னு. அப்போ அதிலே தெரியுதில்ல, ஒரு அரசியல் வந்து வெட்ட வெளிச்சமாக பேசுதுன்னா எங்களை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்க முட்டாளாக நினைக்கிறாருன்ட்டு. நாங்கள் இனி வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போய் இனி வருங்காலம் நாங்கள் ஏமாற மாட்டோம். கண்டிப்பாக எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொடுத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுன்னு தான் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் கனிவாக கேட்டுக்கிறோம்.
அதை செயல்படுத்தி அறிக்கையாக வெளியிட்டார்னா அவர் மீண்டும் நாங்கள் ஆட்சி கட்டலில் கொண்டு வர்றதுக்கு அப்புறம் நாங்கள் அதுவும் பரிசீலிப்போம். ஏன்னா இவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் நாங்கள் இனி நம்ப போகிறதில்ல. கண்டிப்பாக தயவு செஞ்சு எங்களுடைய 72 மணி நேரம் இது 80வது போராட்டம் சிபிஎஸ்க்கு அதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குமாறு அன்போடு இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். எனக்கு ஓய்வூதியம் தருகிறேன் என்ற பெயரில் இந்த அரசானது எனது ஊதியத்தில் மாதம் 3 நாள் ஊதியத்தை களவாடி வைத்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது 2021 சட்டமன்ற தேர்தலின் பரப்புரையின் பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியரின் வாழ்வாதார பிரச்சனையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயமாக நடைமுறைப்படுத்துவேன். அதனால் தற்போதுள்ள ஆட்சியில் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற அரசாணையை வெளியிடுவேன் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஒரு பொய்யான வாக்குறுதி அளித்து இன்று ஆட்சி கட்டில் அமர்ந்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் ஆட்சி காலமானது இன்னும் 8 மாதங்கள் தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஓய்வூதியத்தை பற்றி முதல்வர் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால் இந்த ஆட்சி முடிவுக்கு முன்னரே எங்களது ஓய்வூதியத்தை நீங்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஒருவேளை எங்களது வாழ்வாதார பிரச்சனையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தான் அடைவீர்கள் என்பதை சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமாம் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக சாத்தியமில்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் நிச்சயமாக சாத்தியமில்லை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றுவதற்காக எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஒரு பொய்யான வாக்குறுதி அளித்து இன்று நாங்கள் ஒரு குழுவை அமைத்துள்ளோம். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அந்த குழுவின் அறிக்கை வந்தவுடன் உங்களுக்கு அந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த குழுவின் அறிக்கை வந்தவுடன் இவர் எவ்வாறு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்? இன்னும் இந்த செப்டம்பர் 30க்கு இன்னும் 1 மாதம் தான் 2 மாதம் தான் இருக்கிறது. அந்த அறிக்கை வந்தவுடன் அந்த அறிக்கை நிறைவுரைகளை களைவதற்கு இன்னொரு குழுவை அமைப்பார். அப்போ இது யாரை ஏமாற்றுவதற்கான வேலை? கண்டிப்பாக நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இந்த ஆட்சியை நம்ப போவதில்லை. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக இதற்கு ஒரு பதிலை தருவோம். உறுதியாக பண்ணுவது அந்த வாக்குறுதியை நம்ப போவதில்லை. எங்களது அரசாணை தான் முக்கியம். இனி வரும் காலங்களில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தின் மூலமாக மிகவும் கடுமையான அரசை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு போராட்ட களங்களை முன்னெடுத்து செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் எங்கள் உடலை வருத்தி கொண்டு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். அரசு எங்களை அழைத்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் நாங்கள் முன்னெடுத்து சென்றிருக்கிற போராட்டம் என்னவென்று தெரியும். கடந்த மாதம் மே மாதம் கூட தமிழகத்தின் 3 எல்லைகளான கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையிலிருந்தும், கோயம்புத்தூர் மாவட்டம் வாளையாறிலிருந்தும், ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்தும் மும்முனை மக்கள் சந்திப்பு இயக்கமாக 10 நாட்கள் இருசக்கர வாகன பேரணி மக்கள் பிரச்சார இயக்கம் இந்த அரசு மக்களையும் அரசு ஊழியர்களையும் எவ்வாறு ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் 10 நாட்கள் இருசக்கர வாகனத்தை மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து சென்னை தலைமைச் செயலாளரை பார்த்து அறிக்கை கொடுத்துள்ளோம். ஆர்டிகல் 309 படி புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தின்படி எங்களுக்கு அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தி பென்ஷன் தர வேண்டி நாங்கள் உண்ணாவிரத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ரொம்ப பாசத்தோடு எங்களுடைய போராட்டங்களில் வாழ்த்தியிருக்காரு, உறுதிமொழி கொடுத்துருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் உங்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தும் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதன் பிரகாரம் நாங்கள் நம்பிக்கையோடு அவருக்கு ஆதரவு கொடுத்து முதல்வராக்கியிருக்கோம். இன்றைய தினம் பாசத்தோடு பேசிய முதல்வர் இன்றைக்கி வேஷம் போட்டார். நாங்கள் அதுக்கெல்லாம் சரி வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை உறுதிமொழி மீண்டும் அளித்து நான் பார்த்து கொள்கிறேன், நான் இல்லாமல் வேறு யார் செய்வாங்க அப்படின்னு பல முறை உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு.
ஆனால் இதுவரைக்கும் அவர் செஞ்ச மாதிரி இல்லை. நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கோம், போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கோம். சிபிஎஸ் இலக்கியத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 80 போராட்டங்களை இதுவரை நடத்தியிருக்கோம். இதற்கெல்லாம் அவர் செவிசாய்ச்ச மாதிரி தெரியல. இப்போவும் நாங்கள் 72 மணி நேரம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்யும் வண்ணம் எங்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு அந்த உறுதிமொழியை அவர் செயல்படுத்துவார், புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்வார், பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையோடு இந்த நிமிடம் வரை காத்திருக்கிறோம். ஆனால் இதுவரை அரசு துறை உயர் அதிகாரிகளோ, அமைச்சர் பெருமக்களோ, முதல்வரின் பிரதிநிதியோ இதுவரை எங்களை அரசிக்கவும் இல்லை, இது விஷயமாக பேசவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் நாங்கள் இருக்கிறோம். ஏற்கனவே ஊழியர்கள் அரசு பணி என்றாலே அது ஓய்வூதியம் என்பது தான் அடிப்படையான ஒரு தத்துவம். ஆனால் அது இன்று 2004க்கு பின்னாடி அந்த தத்துவங்கள் நிறைவேறலை. அந்த உறுதிமொழி அவங்க எங்களுக்கு நிறைவேற்றி தரல. அதனால் கடும் விரக்தியில் இருக்கிறோம். அவரை மீண்டும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் மட்டும்தான் அவர் எங்களுக்கு செய்வார்னா அது உரிமையை தருவார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்டா இனிமேல் நாங்கள் ஏமாற தயாரில்லை. அவர் எத்தனை உரிமை கொடுத்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிற போகிறதில்லை. அந்த முடிவு உறுதியான முடிவு. அதனால் இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்கிறது, எங்களுக்கு 309 படி நீங்கள் அளித்த வாக்குறுதி 309 படி புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்யுங்க, பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்க. மற்ற மாநிலங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழகம் முதல் மாநிலம்னு சொல்லிகிட்டே பெருமை பிடித்துக்கிறாரு. அதே மாதிரியே எங்கள் பழைய பென்ஷனை எங்களுக்கு கொடுத்து அதுலேயும் கூட நீங்கள் முதல் மாநிலமாக இந்த தமிழக அரசை கொண்டு வாங்க, அதுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது இப்போ வேண்டுகோள் எங்களுக்கு தேவை பழைய ஓய்வு திட்டம் மட்டும்தான். இந்த போராட்டத்தின் மூலமாக அதை அமல்படுத்த தவறிட்டால் நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் எப்போவுமே நாங்கள் ரெடியாக இருக்கோம். அந்த கடுமையான போராட்டங்களின் விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று கேட்டு நாங்கள் முதல்வரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற வழியிலே சமூக நீதி ஆட்சியில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே கடந்த தேர்தலிலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு வாக்குறுதி தந்தோம். உங்களை நம்பி நீங்கள் எங்களுக்கு பென்ஷன் என்ற பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையிலே எங்கள் குடும்பங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி தந்திருக்கிறோம். முதல்வர் அவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டீர்கள். ஆனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. பழைய பென்ஷன் திட்டம் என்பது எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதார ஒரு திட்டம். அந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், பெண்கள், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை நம்பி ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் அமர வச்சோம். ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலமாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் பழைய பென்ஷன் திட்டம் பற்றி வாயே திறக்காமல் இதுவரைக்கும் இருந்துகிட்ருக்கிறீங்க. மருத்துவமனையில் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக குணமடைஞ்சு எங்கள் குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உங்கள் ஆட்சியில் எவ்வளவோ சமூக நீதி சார்ந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றணும் முதல்வர் அவர்களே. அப்படி நிறைவேற்றாமல் போனீங்கன்னா இன்றைக்கி 3 நாளாக பட்டினி போரில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பாக சாகர முடிவு தான் குடும்பத்தோடு நாங்கள் எடுக்கணும். இதுக்கு நல்ல ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்கணும். முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ ஒரு இயக்கம் சங்கத்தின் சார்பாக நடக்கிற அனைத்து போராட்டங்களும் அவராக தானாக வழியை கலந்துக்கிட்டு இந்த ஆட்சி அதிமுக ஆட்சி உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யாது, அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு எந்த நல்லதும் செய்யாது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு என்ன உங்களுடைய கோரிக்கையில் அனைத்தையும் நிறைவேற்றன்னு சொல்லி வாலண்டியராக அவராகவே தானாக கலந்துக்கிட்டு இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தாருங்க. ப்ளஸ் இன்னொன்று என்ன சொன்னார்னா, இந்த மெயினாக நம்ம அப்போ வச்ச வாக்குறுதியும் அப்போ வச்ச கோரிக்கையும் பழைய பென்ஷன் வேணும் அப்படிங்கிறதா கோரிக்கை. அவர் அதுக்கும் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக முதல் கையெழுத்து
சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செஞ்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர்றதுக்கான முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த வாக்குறுதி வந்து அவருடைய தேர்தல் அறிக்கை 309ங்கிற நம்பரில் இருக்குதுங்க. அந்த அறிக்கையில் வந்து அவர் சொன்ன வாக்குறுதி இருக்குது. ஸோ அவர் சொன்னதை நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஏன்னா வந்து இவருடைய அப்பாவான கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு ஃபேவராக தான் நடந்துகிட்ருக்காரு. அவர் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை முடிஞ்ச அளவு எவ்வளோ நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் அவரையாட்டதான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் முழு நம்பிக்கையோடு இவர் செய்வாருங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டு இவரை வந்து ஆட்சி கட்டலில் அமர வச்சோம். ஆனால் ஆட்சி கட்டலில் அமர்ந்து 4.5 ஆண்டுகள் முடிந்த பின்பும் எங்களை வந்து அந்த ஒற்றை கோரிக்கைக்காக இன்னியும் வந்து எந்த ஒரு நல்ல ஒரு பதிலும் கொடுக்காம சொல்லாமல் எங்களை அலக்கழிச்சிட்டு தான் இருக்கார். ஸோ இனிமேல் வந்து இவர் கொடுக்குற வாய்மொழி வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு வந்து ஜியோ போடணும், பழைய சிபிஎஸ் ஒழிச்சு ரத்து செஞ்சு பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவோன்னு ஜியோ வந்தால் மட்டும்தான் இவரை நம்புவோம். மற்றபடி இவர் வாய்மொழியாக கொடுக்குற எந்த வாக்குறுதியும் நம்ப மாட்டோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை வந்து பழைய பென்ஷன் திட்டம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா. முதலமைச்சராக பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தலை நிமிர்ந்த பொழுது தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அனைவர்களும் தங்கள் வாழ்வில் ஒளி மிகுந்ததாக நம்பி மகிழ்ச்சி கொண்டார்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்துவதாக இருக்கும் என்று நம்பினார்கள். நடக்கவில்லை. அதன் பிறகு கலைஞர் பிறந்த நாளில் வரும் என்று காத்திருந்தோம், வரவில்லை. அதன் பிறகு முதல் பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும், இந்தா வரும் அந்தா வரும் என்று ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் கவர்னர் உரையிலும் நம்பி இன்றைக்கு 4.5 ஆண்டு காலமாக ஆகிவிட்டது. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பொறுத்தவரை இந்த ஆட்சி ஒரு ஏமாற்றத்திற்கு ஆளாக்கியிருக்கிறது. இப்பொழுது பழைய ஓய்வு திட்டத்தை செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அமுல்படுத்தப் போவதாக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப் போவதில்லை. எனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மிகவும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த காலங்களைப் போல திமுகவுக்கு இந்த முறை வாக்களிக்கப் போவதில்லை. திமுக தனக்கு காலகாலமாக வாக்களித்து வந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்றிவிட்டு அடுத்த முறை ஆட்சிக்கு வருவது சாத்தியமில்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்து புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா உடலில் மிகவும் அக்கறை கொண்டு அவர் நலமுடன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். எங்களோட ஒற்றை கோரிக்கை வாழ்வாதாரம். புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொடுக்கணுன்றது தான் நாங்கள் இந்த 72 மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி சொல்லுவீங்க, நாளைக்கு சொல்லுவீங்க அப்படின்னு 22 வருடக்கணக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த தமிழகத்தில் இந்த பழைய ஓய்வு திட்டம் எப்போ வரும் அப்படின்னு. எங்களுக்கு வாழ்வாதாரம் என்னன்னு தெரியலை. உங்களை நம்பி தான் நாங்கள் 6.5 லட்சம் பேரும் ஓய்வூதியதாரர்கள் 2.5 லட்சம் பேரும் மொத்தம் 9 லட்சம் பேரும் எங்களோட குடும்பத்தார் இருக்கிறவங்களோ அனைவருமே உங்களுக்காக கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஓட்டு போட்டு நீங்களே இதை சொல்லியிருக்கிறீங்க. தேர்தல் வாக்குறுதிக்குள்ள தபால் ஓட்டு மூலியமாக தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாங்கள் மறுபடியும் இந்த 6.5 லட்சம் சிபிஎஸ் ஒழிப்புக்காரங்களும் பழைய பென்ஷன்காரங்களும் வீடு வீடாக சென்று உங்களுக்கு இந்த எப்படி ஜெயிச்சிங்களோ அதற்கு எதிராகவே நாங்கள் எல்லாருக்கும் வீடு வீடாக சென்று இந்த ஓட்டுகளை கிட்டத்தட்ட எங்களை எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். எங்கள் சொந்தக்காரங்க மனைவி பையன் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து பார்த்தா 1 கோடி ஓட்டு இருக்கும். சரிங்களா? உங்களை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி
நான் முதல்வராக வந்தால் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பேன். முதல் கையெழுத்து புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டம் கொடுப்போம் என்று அதை நம்ப வச்சு எங்களை ஏமாற்றிட்டீங்க. இது மிகப்பெரிய துரோகம் இல்லை. இந்த துரோகத்துக்கு நீங்கள் இருக்கிற இந்த 7 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு நல்ல வழி. நீங்கள் மருத்துவமனையில் வந்த உடனேயே முதல் கையெழுத்தாக சிபிஎஸ்சி ரத்து செய்வேன் என்ற கையெழுத்து போடணும். இதை எங்களோட கோரிக்கை. இல்லைன்னா நாங்கள் உங்களை எப்படி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்தோமோ அதே மாதிரி கீழே தள்ளி விடுறதா இல்லை இறக்கி விடுறதா என்ற முடிவையும் நாங்கள் செய்வோம். நாலரை வருஷத்தில் 79 போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இது 80வது போராட்டம். இதில் கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த 72 மணி நேரம் உண்ணாவிரத்தையும் போராட்டத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமாம். இல்லை இந்த எங்களோட போராட்டம் மீது நம்பிக்கை இருக்குது, உறுதியாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை போராட்டமெல்லாம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. நாங்கள் மறியல் போராட்டம் செய்கிறோம். காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம். பிப்ரவரியிலேருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம். இதுக்கும் அவர் செவி சாய்க்கலை இல்லை என்றால், இது எங்களை பார்க்கவில்லை என்றால், நாங்கள் வீடு வீடாக சென்று எல்லாருடைய பொதுமக்களையும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களையும் நேரில் பார்த்து சந்தித்து எங்களுக்கு குறைகளை சேர்த்து கண்டிப்பாக இந்த சிபிஎஸ்சி ரத்து செய்யணும், பழைய ஓய்வு திட்டத்தை எங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவோம். உங்களைய அடுத்து என்ன பண்ணுறது, அதுதான் சிம்மாசனத்தில் இருக்கிற முதல்வர் அவர் ஐயா அவர்களையும் கீழே இறக்கி விடுறதா இல்லை என்ன தள்ளி விடுறதா அப்படிங்கிறத நான் யோசிக்கிறோம். எந்த நம்பிக்கையில் இந்த 80வது கட்ட போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்குறீங்க. அருமையான கேள்வி. நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலும் போது தேர்தல் வாக்குறுதி 309ஆக நான் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று கூறினீர்கள். ஆட்சி முடிந்தவுடன் அடுத்த தேர்தலை சந்திக்கும் பொழுது இந்த வாக்குறுதியை நாங்கள் கேட்போம்ல. நிச்சயமாக அரசு ஊழியர் ஆசிரியர் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களா, அது என்ன ஆச்சுன்னு கேட்போம்ல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் எப்படி தேர்தல் சந்திப்பீங்க? நிச்சயமாக நாங்கள் கேட்போம்ல. நாங்கள் அரசு ஊழியர் ஆசிரியர் ஒட்டுமொத்த ஓட்டு 3% ஓட்டு இருக்குது. நிச்சயமாக மாட்டோம். 5 வருஷமாக நிறைவேற்றாதால் திருப்பி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி நிறைவேறது நாங்கள் நம்புறது? திருப்பி நம்புறது நாங்கள் மூடர்கள் அல்ல. சரிங்களா? அரசு நலத்திட்டங்கள் அனைத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு செல்வது அரசு ஊழியர் ஆசிரியர்கள் தான். இனிமேலும் உங்களை நம்புறது நாங்கள் தயாராக இல்லை. கண்டிப்பாக நிறைவேற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? அரசியல் சூழ்நிலையும் அந்த மாதிரி நிலவுகிறது. எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி.